இந்திய அரசியலமைப்பில் பார்ட் 1ல் வரக்கூடிய 4 ஆர்டிக்கிளை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க, இந்திய ஒன்றியத்தையும் அதன் ஆட்சி பகுதியும் சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கல் 1. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியான்றது தனி ஒரு மாநிலம் கிடையாது, எல்லா மாநிலங்களும் சேர்ந்து தான் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்தியாவை பாரதம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, பரத மன்னன் அப்படின்னு ஒருத்தர் ஆட்சி செஞ்சார் அப்படின்றாங்க. அதே போல் இந்தியாவை ஃபஸ்ட்டு யார் இந்தியா அப்படின்னு சொல்லி பெயர் சொல்லி அழைத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரேக்கர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ரெண்டாவது ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, புதுசாக ஒரு மாநிலத்தை சேர்க்கிறத பற்றியோ இல்லை நம்ம புதுசாக ஒரு மாநிலத்தை நிறுவலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. அப்போ அது எப்படி நிறுவ முடியும் அப்படின்னா, சட்டத்தின் வாயிலாக அப்படின்றாங்க. சரியா? சட்டத்தின் மூலயமா தான் புதுசாக நம்ம ஒரு மாநிலத்தை நிறுவ முடியும், இல்லை இன்னொரு மாநிலத்தை நம்ம மாநிலத்தோடு நம்ம இணைக்க முடியும் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாராளுமன்றத்துக்கு அதுக்கான அதிகாரம் இருக்குது அப்படின்றாங்க. சரியா? அப்போ பாராளுமன்றத்துக்கு அதுக்கான அதிகாரங்கள் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே புதுசாக இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்தை நம்ம உருவாக்கினாலும் இல்லை புதுசாக ஒரு மாநிலத்தை இணைக்கினாலும் பார்லிமெண்டத்தில் அதுக்கான சட்டங்கள் கொண்டு பாராளுமன்றத்தின் மூலியமாக தான் என்ன பண்ண முடியும், இதுக்கான அதிகாரத்தை உருவாக்க முடியும் அப்படின்றாங்க. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 3. சரியா? இப்போ இந்த ஆர்டிக்கல் 3ல் என்ன சொல்லுன்னா, புதுசாக ஒரு மாநிலத்தை உருவாக்கலாம், அப்படி இல்லைன்னா அதோடைய பரப்பளவை அதிகப்படுத்தலாம் இல்லை குறைக்கலாம், இல்லை ஒரு மாநிலத்துக்கான எல்லைகளை நம்ம நிர்ணயம் செய்யலாம். அப்படின்னா அந்த மாநிலத்துக்குள்ள பேர் எனக்கு சரியில்லை அப்படின்னா புதுசாக நம்ம ஒரு பேர் மாற்றிக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ இதெல்லாம் எங்கே செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ஒன்றியத்துக்குள்ளே, அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு மட்டும்தான் இது எல்லாமே பொருந்தும், புதுசாக ஒரு மாநிலத்துக்கு இது பொருந்தாது அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் இதுக்கான பரிந்துரை செஞ்சு அதோடைய மசோதா அறிமுகப்படுத்தணும். அப்போ மசோதா அறிமுகப்படுத்தும் போது இதை சார்ந்து இருக்கக்கூடிய வேறு மாநிலங்கள் இருந்தால் அதுக்கு என்ன பண்ணலாம், அந்த மாநில சட்டமன்றத்தில் அவங்க புதுசாக சட்டங்கள் கொண்டு வரலாம். அப்போ எப்படி இல்லை, இந்த மாநிலத்தோட பேர் மாற்ற வேண்டாம், இந்த மாநிலத்தோட எல்லைப்பரப்பை அதிகரிக்க வேண்டாம் இல்லை குறைக்க வேண்டாம், இந்த மாநிலத்தில் வேற ஒரு மாநிலத்தோட சேர்க்க வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் அந்த மாநில சட்டமன்றத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு தீர்மானங்கள் கொண்டு வரலாம். அப்படி தீர்மானங்கள் கொண்டு வந்தாலுமே கூட அந்த மாநிலத்தில் கொண்டு வரக்கூடிய தீர்மானங்கள் குடியரசுத் தலைவரையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தையோ அது பாதிக்காது அப்படின்றாங்க. சரிங்களா? அப்போ ஆர்டிக்கல் 3 பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு மட்டும்தான் இது பொருந்தும், வேறு ஒரு நாட்டுக்கு பொருந்தாது. இப்போ நம்மளுடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய நேபாளமாக இருக்கட்டும் இல்லை ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் இல்லை பாகிஸ்தானாக இருக்கட்டும், இந்த மாநிலத்துக்கு ஆர்டிக்கல் 3 பொருந்தாது. அப்போ ஆர்டிக்கல் 3 பார்த்தீங்கன்னா, இந்திய பகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இது பொருந்தும், வேறு நாட்டுக்கு இது பொருந்தாது. சரியா? ஆர்டிக்கல் 4, அதாவது புதுசாக ஒரு மாநிலத்தை நம்ம எப்படி உருவாக்கலாம், அப்படின்னா புதுசாக ஒரு மாநிலத்தை எப்படி நம்ம மாற்றி அமைக்கலாம் அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த ஆர்டிக்கல் 4. அப்போ என்ன பண்ணால், சுதேச அரசுகள் இது எல்லாமே ஒன்றிணைச்சு தான் என்ன பண்ணுவாங்க, இந்த தீர்மானங்கள் கொண்டு வருவாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ஜூன் 3, 1947 மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவை பிரிக்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், கண்டிப்பாக என்ன பண்ணணும், இது பிரிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க. அப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்தம் 565 சுதேச அரசுகள் இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன பண்ணாங்கன்னா, 562 சுதேச அரசுகள் இந்தியாவோட இணைஞ்சிடுச்சு. அப்போ ஒரு 3 சுதேச அரசுகள் மட்டும் என்ன பண்ணலாம், இது இணைய மறுத்துட்டாங்க. அப்போ யாரும் சொல்லி பார்த்தோன்னா, காஷ்மீர், ஹைதராபாத்து, ஜுனாகத் அப்படின்ற அந்த 3 சுதேச அரசுகள் மட்டும் இந்தியாவோட இணையறதை பற்றி என்ன பண்ணல, அவங்க ஏற்றுக்கலை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க ஏற்றுக்கலை, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒன்றா இணைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, யார் தலைமையில் நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தா, சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய தலைமையிலும் விபி மேனன் அப்படின்ற ஒருத்தருடைய தலைமையில் என்ன பண்ணுது, இதுக்கான அமைப்பு உருவாக்கப்படுது. ஏன் சர்தார் வல்லபாய் பட்டேலை கொண்டு வராங்க அப்படின்னா, அவர் பேச்சு திறமை, ரொம்ப பேச்சு திறமை அவர் அதிகம், பேச்சாற்றல் உடையவர், எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அவர் பேசி அதை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் உடையவர் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேலை கொண்டு வராங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, பேசி இந்த காஷ்மீர், ஹைதராபாத், ஜுனாகத் இந்த 3 சுதேச அரசுகளையும் இவர் ஒன்றா இணைக்கிறாரு. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, மொழிவாரி மாநிலங்களை உருவாக்குறாங்க. அப்போ மொழிவாரி மாநிலங்கள் எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாக்பூரில் காங்கிரஸ் மாநாடு 1920 ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டில் என்ன பண்ணுறாங்க, மொழியின் அடிப்படையில் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, இந்த காங்கிரஸ் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க. அப்போது 845 மொழிகள் பேசப்படுறதா சொல்லுது. அப்போ 22 மொழிகள் மட்டும்தான் அங்கீகரிக்கப்படுது அப்படின்றாங்க. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பார்த்தோன்னா 22, 845 மொழிகள் என்ன பண்ணாங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. சரி,
அப்போ எஸ்கே தார் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மாதம் 1948 வந்து என்ன பண்ணுறாங்க, எஸ்கே தார் கமிட்டி ஒன்று அமைக்கிறாங்க. அப்போ அந்த எஸ்கே தார் கமிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, மாநிலங்களை வந்து பிரிக்கிறது வந்து நிர்வாக வசதிக்காக மட்டும்தான் நீங்கள் பிரிக்கணுமே தவிர மொழியின் அடிப்படையில் பிரிக்கக்கூடாது அப்படின்னு எஸ்கே தார் கமிட்டி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி, சித்தராமையா அப்படின்ற பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருக்கு அடங்கக்கூடியதான் ஜேவிபி குழு அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 1948 என்ன பண்ணுறாங்க, கொண்டுறாங்க. அப்போ அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, மொழி வாரியாக பிரிக்கிறது வந்து அரசியல் அமைப்புக்கே எதிரானது. அப்போ நிர்வாக வசதியாக நீங்கள் பிரிக்கலாமே தவிர மொழி வாரியாக நீங்கள் பிரிக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இவங்களும் சொல்கிறாங்க. சரியா? அப்போது 1953 பொட்டி ஸ்ரீ ராமுலு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு வந்து தனி மாநிலமாக நீங்கள் பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் எவ்வளோ நாள் உண்ணாவிரதம் இருக்கான்னு பார்த்தா 56 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து அவர் இறந்தே போயிடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா 1953 வந்து ஆந்திர பிரதேசம் வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்காக ஃபஸ்ட்டு இந்தியாவில் பிரிக்கப்பட்ட ஒரு மொழிவாரி மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். தெலுங்கு பேசுகிறவங்க என்ன பண்ணுது, இது பிரிக்கப்படுது அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா 1953 பசல் அலி கமிட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வருது. அந்த பசல் அலி கமிட்டி என்ன பண்ணுறா 1955 வந்து மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு அப்படின்றது என்ன பண்ணுறாங்க, அதை அவங்க ஏற்றுக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மொழி ஒரு மாகாணமாக இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்போது 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசம் என்ன பண்ணுது, அப்போ வந்து மறுசீரமைப்பு சட்டம் 1956 நவம்பர் 1 வந்து உருவாக்கப்படுது. சரிங்களா? அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா, பம்பாய் வந்து 1906 வந்து குஜராத்து, மகாராஷ்டிரா சொல்லி 2ஆக பிரிக்கப்படுது. ஆனால் அந்த பெர்பாரி அப்படின்ற ஒரு யூனியன் பிரதேசம் வந்து எந்த ஒரு சட்ட திருத்தமும் செய்யாமலே என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தானுக்கு என்ன பண்ணுது, இது கொடுக்கப்படுது. சரிங்களா? இவ்வளோ தான் பார்ட் 1 வரக்கூடிய ஆர்டிக்கல் 1லேருந்து 4 வரைக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.